ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவுட்லுக்கில் நமக்கு தேவையில்லாத ஒரு குறிப்பிட்ட சென்டரோட ஐடியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட டொமைனையோ கம்ப்ளீட்டாக எப்படி பிளாக் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு குறிப்பிட்ட சென்டர்கிட்ட இருந்து அன்வான்டான இமெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்குனாலும் சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட டொமைன் online.ua இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டொமைன்லேருந்து அன்வான்டான இமெயில்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னா, அப்போது அந்த குறிப்பிட்ட டொமைனையோ இல்லை அந்த சென்டரோட இமெயில் ஐடியோ கம்ப்ளீட்டாக நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மெயில்ஸும் நமக்கு இன்பாக்ஸில் வர்றதுக்கு பதிலாக டைரெக்டாக நமக்கு ஜங்க் இமெயிலோட செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ நமக்கு இன்பாக்ஸில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இந்த வேலையை செய்கிறது ரொம்பவே சிம்பிள். முதல்ல அவுட்லுக் டெஸ்க்டாப்பில் பார்த்துடலாம். அண்ட் கூடவே அவுட்லுக் வெப்லேயும் இந்த வேலையை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க. அவுட்லுக் டெஸ்க்டாப்பில் ஹோம் டேப்பில் ஜங்கோட ட்ராப்டவுன், டெலிட் செக்ஷனில் ஜங்கோட ட்ராப்டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஜங்க் இமெயில் ஆப்ஷன்ஸ் உண்டு. அண்ட் இதில் பிளாக்டு சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு தேவையான குறிப்பிட்ட இமெயில் அட்ரஸஸையோ இல்லை டொமைன் நேம்ஸையோ நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடுன்னு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இமெயில் அட்ரஸாக, இப்போ உதாரணத்துக்கு pen@gmail.com அப்படின்னு ஒரு இமெயில் ஐடியிலேருந்து நமக்கு தேவையில்லாத மெயில்ஸ்லாம் வருதுன்னா இந்த இமெயில் ஐடியை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட டொமைன்லேருந்து வருதுன்னா அந்த டொமைனை மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். @dry.com. ஸோ இந்த டொமைன்லேருந்து நமக்கு தேவையில்லாத மெயில்ஸ்லாம் வருது அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக அந்த டொமைனையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த அப்படிங்கிறது நீங்கள் என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த .com அந்த டொமைனை மட்டும் இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிளாக் பண்ண வேண்டிய ஐடியோ டொமைனோட நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஐடி தான். ஸோ இந்த மாதிரியான ஐடிஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் பிளாக் பண்ணணும் போது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணி இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேம் நம்ம அவுட்லுக் டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா அதே பிளாக்டு சென்டர் செக்ஷன்லேயே நமக்கு இம்போர்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டெக்ஸ்ட் ஒன்லி. ஸோ நீங்கள் டைப் பண்ணுற அந்த கண்டென்ட் எல்லாமே, அந்த இமெயில் ஐடிஸ் எல்லாமே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், பர்ஃபெக்டாக இம்போர்ட் ஆகிடும். ஈவன் இதே லிஸ்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் தேவைன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி அவுட்லுக்கை நீங்கள் வெப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். குயிக் செட்டிங்ஸ் வந்தாச்சு. இதில் வியூ ஆல் அவுட்லுக் செட்டிங்ஸ், மெயிலோட கேட்டகரியில் ஜங்க் இமெயில் செக்ஷன்ஸில் பார்த்தோம்னா பிளாக்டு சென்டர்ஸ் அண்ட் டொமைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஆட் கொடுத்து ஒவ்வொரு ஐடியா தான் உங்களுக்கு தேவையான சென்டர்ஸோட ஐடி இல்லை டொமைன்ஸ், இதை நீங்கள் Ctrl+V கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் என்டர் கொடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதை எடிட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம பிளாக் பண்ண வேண்டிய சென்டர்ஸோட ஐடிஸ் அண்ட் டொமைன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு இந்த டொமைனில் இருந்தோ இல்லை இந்த சென்டர்ஸ் கிட்டேருந்து வரும்போது டைரெக்டாக நமக்கு ஜங்க் இமெயில் இந்த செக்ஷனில் இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிரும். எந்த விதத்துலையும் இன்பாக்ஸில் இருந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆக போகிறது கிடையாது. ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இல்லாத சென்டர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை டொமைன்ஸ் கிட்ட இருந்தோ வருதுன்னா ஜஸ்ட் அந்த இமெயிலை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே ஜங்க் ஆப்ஷன் உண்டு. அண்ட் இதிலே அந்த சென்டரை டிரெக்டாக பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஒருவேளை புதுசாக யாராவது வராங்கன்னும் போது அதை நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ரீவியஸ் அவுட்லுக் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.